உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மறுபடியும் போறியா? பதில் கூட சொல்லாம. இதுக்கு மேல நீ என்கிட்ட எதுவுமே கேட்காத. நான் என்ன கேட்க போறேன்னு உனக்கே தெரியும். தெரியும். கீழே இவ்வளவு நடந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் நல்லாவே எனக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சிருச்சல? அப்படின்னு சொல்ல, பதில் சொல்ல. இப்ப சொல்ல மாட்டேன். இதுக்கு மேல நீ என்கிட்ட எதுவுமே கேட்க முடியாது. அப்படியே ஏதாவது உனக்கு கேட்கணும்னு இருந்தா, மலிஷ்கா நம்மளோட பர்சனல் லைஃப பத்தி பேசினாலே அப்பவே நீ இதை கேட்டிருக்கணும். அப்ப நான் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பேன். ஆனா இப்ப முடியாது. நான் தான் உன்கிட்ட கேட்டல. நான் முயற்சி பண்ணேன். எப்போ? போதையில இருந்தே அப்பவா? இல்ல காலையில இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு மூச்சு விட கூட டைம் இல்லாத போது. ரியலி உன்னால உன் கண்ணால எல்லாத்தையும் பார்க்க முடியுதா முடியலையான்னு தெரியல ரிஷி. ஆனா 2 மாசம், இந்த 2 மாசம் நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் உன்னோட மனைவியா தான் நான் இருப்பேன். அதோட அம்மாவாவும் இருப்பேன். இந்த உறவால எனக்குன்னு சில கடமைகள் இருக்கு. உன்னோட கடமையை நீ மறக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். வாவ், கடமை அது இது and all. For your kind information, லட்சுமி, நீ இந்த வீட்ல இல்லாதப்ப அப்பவும் இந்த வீட்ல எல்லாமே நார்மலா தான் இருந்தது. அதனால நீ வேலை செய்யாம இருந்தாலும் அப்பவும் இந்த வீட்ல எல்லாமே நார்மலா தான் நடக்கும். நார்மலா? நார்மலா. ஆனா அப்படி தெரியலையே. என்ன, எனக்கு யாரும் அந்த மாதிரி தெரியல. யாருக்கும் எந்த அக்கறையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எல்லாரும் அவங்க லைஃப்ல பிஸியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் நம்ம லைஃப்ல என்ன ஓடுதுன்னு பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்காங்க. நான் இங்க யாரையுமே குத்தி பேசல. ஆனா இங்க நடக்கிற அத்தனை விஷயமே சுத்தி வளைச்சு பேசாத. என்ன கேட்ட கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லு. நீ எப்படி பிரெக்னன்ட் ஆக முடியும்? அதுக்கான பதில மட்டும் சொல்லு லட்சுமி. நான் உன்கிட்ட தான் கேள்வி கேட்டேன். பதில சொல்ல. பதில் வேணும். ஆயிரம் தடவையாவது நானும் சொல்லிருப்பேன். நான் உன்கிட்ட பேசி முடிக்காத வரைக்கும் இப்படி பாதியில விட்டுட்டு போக கூடாது. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல. என் கையை விடு. நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா அதுக்கான பதில சொல்ல. ரிஷி, என் கையை விடுன்னு சொன்ன. பதில சொன்னா நானே விட்டுடுவேன். முதல்ல சொல்ல. ரிஷி ப்ளீஸ், கையை விடு. எனக்கு கை வலிக்குது. வலிக்குதா? வலிக்கட்டும். பதில சொல்ல. அண்ட் உண்மையை சொல்ல. ரிஷி, என் கையை விடு. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல. அப்பதான் நான் உன்னோட கையை விடுவேன். கையை விடு. எனக்கு கை வலிக்குது. விட்டுட்டா? இப்ப சொல்ல. பதில் சொல்ல. உண்மை தெரியணுமா? என்னால சொல்ல முடியாது. ஆனா நீ இருக்கியே, மலிஷ்கா கிட்ட நம்மள பத்தி சொன்ன பாரு. நம்ம உறவை பத்தி, நம்ம இங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் அவகிட்ட கண்டபடி பேசின பாரு. இது எதுவுமே நீ அவகிட்ட பேசிருக்க கூடாது ரிஷி. உண்மையிலே நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். அப்ப ஏன் நிலைமை? நான் என்ன பண்றது? என்ன பத்தி யாராவது ஒருத்தராவது யோசிக்கிறீங்களா? இங்க இருக்கிற எல்லாருக்கும் அவங்கள பத்தின கவலை மட்டும் தான் இருக்கு. சாரி ரிஷி, உண்மையிலே சாரி. இது எல்லாத்தையுமே சமாளிக்கணும்னா எனக்கு வேற எந்த ஒரு வழியும் தெரியல. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.